ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஆறிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். ஆனால் அதை வந்து நல்லா சாஃப்டாகவே தக்க வைக்கிறதுக்கு எப்படி அதை ஃப்ரை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மீல் மேக்கரை ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து புழிஞ்சதில் சேர்த்துருங்க. ரொம்ப புழிய வேண்டாம், லைட்டாக புழிஞ்சிங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் மட்டும் போயிடுச்சுன்னா போதும். ஒன்றுனா எடுத்து ரொம்ப புழிய வேண்டாம். ரொம்ப புழிஞ்சோம் அப்படின்னா அதோட மாய்ஸ்சர் வந்து போயிடும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஸ்பைஸ்க்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தயிர் சேர்க்கறதுனால மீல் மேக்கர்னால நம்மளுக்கு மாய்ஸ்சராக இருக்கும், அதனால கண்டிப்பாக தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு இந்த மசாலாவை நல்லா வந்து மீல் மேக்கரில் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதில் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக சூடு இருக்கும்போதே வந்து இப்போ நம்ம ஒரு உருண்டையாக அந்த மாதிரி சேர்த்துடலாம். அதே மாதிரி மீல் மேக்கரை ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. நம்ம எப்படி வந்து ப்ரான் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் அதை வேக வச்சிட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிருமோ, அதே மாதிரி தான் மீல் மேக்கரும். கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வேக விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. அடுத்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். அதாவது மீல் மேக்கரோட இந்த சைஸ் பாருங்கள், இந்த சைஸ் வந்து நம்மளுக்கு சின்னதாகவே ஆகக்கூடாது. நல்ல உப்பியே இருக்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தான் ஆறிச்சுனா கூட மீல் மேக்கர் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். அதே வந்து அதோட சைஸ் வந்து சின்னதாக ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை வேக வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால இந்த மாதிரி சைஸ் இருக்கும்போதே நல்லா வந்து இது வெந்துருச்சா அப்படின்றத பார்த்துட்டு எடுத்துருங்க. அதனால ஃப்ளேம் ஹையில் வைக்காமல் லோ ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ சைஸ் சின்னது ஆகாமல் நீங்கள் வந்து இந்த மீல் மேக்கரை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 நாளும் அது வந்து நம்மளுக்கு ரப்பர் மாதிரியோ இல்லை ஜவ்வு மாதிரியோ இருக்காது. இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற பாக்கி இருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இந்த மீல் மேக்கர் ஃப்ரை இன்றைக்கி நான் வந்து பிரிஞ்சி ரைஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மீல் மேக்கர் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை இவ்வளோ கிறிஸ்பியாக இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நான் ஒரே ஒரு மீல் மேக்கர் உங்களுக்காக இதில் பிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு இது வந்து சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து உடைச்சதுக்கு அப்புறமாவும் இது வந்து நல்ல இந்த அளவுக்கு ஸ்பஞ்சியாக இருக்கணும். அப்போ தான் மீல் மேக்கர் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஃப்ரை ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.